ஆமென் குடும்பத்துல மொத்தமாக சூழ்ந்திருக்கிற எல்லா போராட்டங்களும் ஆமென் நீங்கி போகும்படி கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன்னை மரண கண்ணிகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். மரண கண்ணிகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் இப்போது அவருடைய வார்த்தையை ஆமென் வார்த்தையிலே வல்லமை உண்டு, வார்த்தையிலே ஜீவன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சிறுமையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி உன்னை உயர்த்த போகிறார் ஆண்டவர். சிறுமையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை உயர்த்த போகிறார். விளைவிடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஒரு புது பலனை கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த ஆண்டு முழுவதுமாக நீ கர்த்தருடைய பலனை காணப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ பலனடைந்து என்ற இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்தம் உன் மத்தியில் இருக்கிறது, உனக்கு முன்பாக இருக்கிறது. அவைகளை நீ சுதந்திரித்துக் கொள். எப்பொழுதும் நீ விடுதலையாகவே இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வறுமையிலிருந்து சிறையில இருந்து ஆமென் சத்துருடைய சிறையில இருந்தும் ஆமென் உன்னை ஆமென் விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த கட்டுகள் எல்லாம் கர்த்தர் உன்னை அறுத்து போடுகிறார். ஆமென். எல்லா கட்டுகள் எல்லாம் சத்துரு என்ன விதமான கட்டுகள் எல்லாம் காட்டியிருக்கிறார், அத்தனை கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து நிர்மலமாக்கி போட போகிறார். ஆமென். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இதை கேட்கும்போது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் அந்த விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். விடுதலை உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். கொடிய தரித்திரத்திலிருந்து ஆமென் வறுமையிலிருந்து உனக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை உண்டாக்குகிறார். ஆமென். உன் வேலை ஸ்தலத்தில் உள்ள உனக்கு போராட்டம், வேலை ஸ்தலத்தில் போராட்டத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தருகிறார். அந்த போராட்டத்தை ஆமென் கொண்டு வருகிற சத்துருடைய எல்லா கிரிகளும் கர்த்தர் நிர்மலமாக்கி ஆமென் உனக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலையும் உனக்கு உயர்வையும் ஆண்டவர் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். அவரை நம்பிக்கொண்டிருக்கிற உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இயேசு ஆமென் நிச்சயமாகவே உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆமென் உன்னுடைய சரீரத்துக்கு எல்லா வியாதியிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன் மனக்கலக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உனக்கு ஆமென். ஆவியில ஒரு விடுதலை உண்டாகி கொண்டிருக்குது. உன்னால சரியா ஜெபிக்க முடியாதபடி, தேவனுடைய சமூகத்தில் உட்கார முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற உனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை ஆமென். ஜெப ஆவியால நிரப்பப்பட்டு ஆமென் அதிகமாய் ஜெபிக்கிற, ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஆண்டவருக்கு கொடுக்க போகிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோதனைகளில் இருந்து விடுதலாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர். உன் சோதனையை ஆமென் எல்லாம் நீக்கி உன்னை விடுதலை ஆக்கி ஆமென் உனக்கு புதிய தெளிவை உனக்கு கொடுக்க போகிறார். ஆமென். தெளிந்து ஆமென் புத்தியோடு கூட ஆமென் தெளிந்த கண்களோடு கூட நீ கர்த்தரை நோக்கி பார்த்து நீ நன்றி செலுத்த போற. நீ எதெல்லாம் விடுதலை ஆகும் சொல்லி நீ விரும்புறியோ அதிலெல்லாம் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குறார். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லா சோத்திரம் பண்ணி ஆமென் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உனக்குள்ள வரணும். கர்த்தர் உனக்குள்ள வந்து வாழ்க்கையில வந்து உனக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவனுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை இப்போது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். கரங்களை கட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். சங்கீதம் புஸ்தகத்திலே 50வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, ஆமென். இரண்டு காரியங்களை ஆண்டவர் நம்மை செய்ய சொல்கிறார். ஒன்று, உன் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. முதல்ல அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் என்ன செய்யணும்? அவரை நோக்கி நீ கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது அநேகர் என்ன செய்யணும்? ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆனால் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது, அந்த பிரச்சனைகள் அதிகமா பெரிதா இருக்கும்போது அதை அதிகமாக தன்னுடைய மனதில் வைத்து அதை நோக்கி பார்த்து பயந்தும் போது என்ன நடக்கும் சொன்னா, உன்னுடைய உதடுகளிலே துதி ஸ்தோத்திரங்கள் வராது, உன் இருதயம் பாரப்படும், உன் மனது குழம்பி விடும்.
ஆகையினால உனக்கு என்ன வராது? ஜெபம் வராது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி, அவரை நோக்கி, விடுதலை கொடுக்கிற தேவனை நோக்கி நீ என்ன செய்? நீ கூப்பிடு. அவர் என்ன செய்வார்? உன்னை விடுவிப்பார். இப்போது சொல்லப்பட்ட எத்தனை காரியங்களோ அத்தனை காரியம் இருந்து ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். நிச்சயமாகவே விடுவிப்பார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர், யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தையை தன் இருதயத்திலும் மனதிலும் வைத்து, ஆண்டவரே இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை நிச்சயமாகவே என்னை விடுதலையாக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அதுக்காக நீ ஸ்தோத்திரம் சொல்லி துதித்து என்ன செய்யணும்? அடுத்த வரி சொல்லுகிறது, ஆண்டவர் அதை செய்த பிறகு நீ என்ன செய்ய வேண்டியது? இரண்டாவது, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். படுத்த போராய் என்று சொல்ல, படுத்துவாய். அப்படி என்றால் அது விடுதலை உனக்கு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அந்த விடுதலை கிடைத்ததை நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை குறித்து அநேகருக்கு போய் சொல்லு. ஆண்டவருக்கு என்னெல்லாம் அவன் வாழ்க்கையில செய்தார் என்பதை மற்றவருக்கு சொல்லு. இதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சரியான ஒரு வார்த்தை, சரியான நேரம். எப்போது உனக்கு விடுதலை உண்டானது? எதிலிருந்து உனக்கு விடுதலை ஆனது? அவைகளை என்ன செய்? சாட்சியாக சொல்லு. அவரை மகிமைப்படுத்து. அது மட்டுமல்லாமல் சபையில வந்து சாட்சி சொல்லு. தனித்து நேரங்களில் ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி, அவருடைய செயல்களை சொல்லி, அவர் செய்த அற்புதம் அதிசயத்தெல்லாம் சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவரை அதிகமாக துதி, அதிகமாக உயர்த்து, அதிகமாக மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். இன்னும் மேலும் மேலும் எல்லா பகுதிகளில் இருந்து உன்னை விடுதலையாக்கி பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் உனக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்ட இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளே, விடுதலை உண்டு, உன்னை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார். நிச்சயமாகவே அந்த வார்த்தை உன்னை விடுவிக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவரை நீ என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அவர் நாமத்தை நீ உயர்த்த கற்றுக்கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் மகா பயங்கரமாக இருக்கும். நீ ஆண்டவருக்கு எவ்வளவு எவ்வளவு நீ இடத்தை கொடுத்து கொண்டே வராயோ, ஆண்டவர் உன்னோடு கூட செய்கிற காரியங்கள் அது மகா பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆமென். நிச்சயமாகவே அவருடைய பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வசனத்தை, வார்த்தையை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். மார்க் 16வது அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுவது, அவர் என்ன செய்தாரு? சீஷர்கள் அவர்கள் போன இடத்திலெல்லாம் அவரோடு கூட இருந்து அற்புதங்களும் அதிசயம் சொல்லி செய்து வார்த்தையை, வசனத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையிலே, வசனத்திலே வல்லமையும் ஜீவனும் உண்டு. அது நிச்சயமாகவே அவர் என்ன செய்ய, யாரெல்லாம் அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை நிறைவேறும். கரங்களை வைத்து நல்லா சோத்திரம் போடலாமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே.